முதலமைச்சரும் விசிக தலைவர் திருமாவளவனும் தனியாக சந்தித்து பேசியதாகவே தலைமைச் செயலக வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல் தெரிய வருகிறது. இந்த காட்சிகளை நம்ம பார்க்கும்போது சபாநாயகர், துணை சபாநாயகர் எல்லாருமே இருக்கிறார்கள். அது ஒரு அரசு நிகழ்ச்சி. அந்த அரசு நிகழ்ச்சியில திருமாவளவனும் உடன் பங்கேற்றார். அதற்கு பிறகுதான் திருமாவளவனும் முதலமைச்சரும் சந்திப்பு என்பது தனியாக நடந்திருக்கிறது. ஒரு 5 நிமிடம் தனியாக சந்திப்பு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. முதலாவதாக விசிக சார்பில் அந்த செஞ்சல் புயலுக்கான நிவாரண நிதி வழங்கப்பட்டது. குறிப்பாக விசிகவினுடைய எம்எல்ஏக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுத்தார்கள். அப்போது விசிகவினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உடன் இருந்தார்கள். முதலமைச்சரும் அந்த நிவாரண நிதியை பெற்றுக் கொண்டார். அதற்கு பிறகாக முதலமைச்சரும் திருமாவளவனும் சந்தித்து பேசியதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போதைய அரசியல் சூழல்ல இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் விசிகவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுகிறது, இதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்த கருத்து அரசியல் ரீதியாக ஒரு விவாதமாகவே மாறியிருந்தது. இந்த சூழல்ல முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்திப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இருந்து 6 மாதம் இடைக்காலமாக நீக்கப்பட்டிருந்தார். அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த நொடியே விசிக தலைவர் திருமாவளவன் வாகனம் மூலமாக, கார் மூலமாக தலைமைச் செயலகம் தான் வந்தார். தலைமைச் செயலகத்தில் சுமார் 45 நிமிடம் காத்திருந்தார். 45 நிமிடம் காத்திருப்புக்கு பிறகு முதலமைச்சரை நேரில் சந்தித்து நிவாரணத்தை வழங்கியதற்கு பிறகு முதலமைச்சருடன் பேசியிருக்கிறார். அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்து கட்சிக்கு நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்றெல்லாம் திருமாவளவன் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தான் ஒரு அரசியல் விவாதமும் அரசியல் பேச்சும் இந்த சந்திப்பில் இருந்திருக்கும் என்பதே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. பெஞ்சல் புயல் நிவாரணத்தை சமர்ப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த சந்திப்பு என்றாலும் கூட 2 அரசியல் தலைவர்கள் பேசும்போது அரசியல் பேசாமலா இருப்பார்கள் அப்படிங்கிறது இயல்பா எழக்கூடிய புரிதல். அதுவும் இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் அவர்கள் என்ன பேசினார்கள் அப்படிங்கிறதும் நிச்சயமா நிறைய யூகிக்கப்படும். இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் இந்த சந்திப்பு குறித்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக விசிக தலைவர் திருமாவளவன் ஒவ்வொரு முறையுமே தலைமைச் செயலகம் வரும்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு தான் புறப்பட்டு செல்வார். அப்படி இருக்கும்போது இன்றைய தினமும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வரை சந்தித்து விட்டு வாகனத்தில் புறப்படும் போது அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்போது இந்த சந்திப்புக்கான காரணம் குறித்தும் தெளிவுபடுத்துவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டதற்கு திமுக ஏதேனும் அழுத்தம் கொடுத்ததா என்ற கேள்வி விசிக மத்தியிலையும் திருமாவளவன் மத்தியிலையும் அடுத்தடுத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். ஆனாலும் முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஒரு 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டதும் அதற்கு பிறகு உடனடியாக வந்து திருமாவளவன் முதல்வரை சந்தித்து